அதுவும் மேஜரா பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் வந்து பொருளாதார கடன். இந்த கடன் மேல கடன் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன், இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லா கடன் மேல கடன் ஆயிடுச்சு, தரித்திரமே பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த வகையில் உண்மைங்க? ஸோ ஃபஸ்ட்டு அது 100% உண்மை. உண்மை இல்லைங்கிறதுல இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு, சரிங்களா? இந்த வடகிழக்குல ஷெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறது, புரியுதுங்களா? ரெண்டாவது சூரிய ஒளியே உள்ள வராமல் இருக்கு. வடமேற்குல நீச்ச வாசல் வைக்கிறது இல்லை தெருக்குத்து வர்றது, இது ரெண்டுமே நம்மளை வந்து என்னன்னா பெரிய கடன் உள்ளாக்கும். ரெண்டாவது வந்து அந்த வீடே மூழ்கி போகிற அளவுக்கு கடனில் பேங்க் ஜப்தி பண்ணுறது இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸில் கொடுத்து பண்ணுறது, இது எல்லாமே அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விடாமல் நம்மளை அழிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து விட்டுரும். அப்போ வடகிழக்கும் வடமேற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கக்கூடிய சூழல் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து வடமேற்கு செட்டு போட்டு மூடி அந்த இடத்துல வெயிட்டான பொருள் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூசைடே பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு கடனாகி, அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காமல் வரக்கூடிய பணம், ஆன்லைன் கேமு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த பெட்டு கட்டுறது, இந்த குதிரை ரேஸ், இந்த மாதிரி எதெல்லாம் உழைக்காமல் வருது, பெரிய பணத்துக்கு வந்து ஆசைப்பட்டு போய் மாசமாக அந்த ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமல், தடையுமே இல்லாமல், பணம் போனதுக்கான தடையுமே இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துறதுன்னு தான் இந்த வடகிழக்கு மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்டாக